ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம், 15-16 வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அப்போ பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கும் போது யோசேப்பை குறித்து பார்வோனுக்கு அனுப்பப்பட்ட செய்தி, சொல்லப்பட்ட செய்தி, நீங்க என்ன சொப்பனத்தை பார்த்தாலும் அழகா நேர்த்தியா விளக்கம் கொடுக்கிறவனுடைய பேர் தான் யோசேப்பு. இப்போ உங்களுக்கு முன்னாடி யோசேப்புன்னு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறோம். அவன் யார் அப்படின்னா, நீங்க என்ன சொப்பனத்தை சொன்னாலும் அவன் விளக்கம் கொடுத்துருவான். அப்போ பார்வோன் அவனிடத்துல வந்து சொல்றேன், எப்பா இந்த மாதிரி ஒன்றை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ சொப்பனத்திற்கு நல்லா விளக்கம் சொல்லுவியாமே அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல இதற்கு முன்பாக யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி நிறைய பழக்கம் இருக்குது. தன்னுடைய சகோதரிடத்தில் இருக்கும் போதே சொப்பனத்தை பார்த்து விளக்கத்தை சொன்னவன், இன்னும் சிறைச்சாலையிலே சொப்பனத்தை பார்த்து விளக்கத்தை சொன்னவன், அவன் சொன்னது மாதிரியே அது நடந்துருச்சு. ஆயக்காரனும் சுயம்பாய்களின் தலைவனும் பானபாத்திரக்காரன், இவங்களை குறித்து அவன் சொன்ன அந்த சொப்பனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. சொப்பனம் சொல்றது இவனுக்கு, அர்த்தம் சொல்றது இவனுக்கு புதுசெல்லாம் இல்லை. ஆனா அந்த ராஜா தன்னை குறித்து நீ சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவேன்னு சொன்ன உடனே ராஜாவை பார்த்து சொல்றேன், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்தார். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களை குறித்து நீங்க நினைக்கக்கூடிய மிகப்பெரிய நினைவு என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லைன்ற ஒரு நினைப்பு உங்களுக்குள்ள சாகிற வரைக்கும் இருக்கணும். அதான் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். இந்த யோசேப்பு எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் அவனுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய எண்ணம் என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை, என்னால எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே, நான் அவ்வளோ பெரிய தகுதி உள்ளவன் அல்லப்பா. சிலர் இன்னைக்கு கடன் பிரச்சனைக்குள்ள விழுந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றுல அவங்க வெற்றி அடைஞ்ச உடனே, இன்னொன்னுல வெற்றி அடைஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது, என்னால முடியும். நான் சொல்றேன், உங்களை குறித்து நல்ல நினைவு உங்களுக்கு இருக்கணும், உண்மைதான். அதே நேரத்தில் நான் ஒன்றும் இல்லைன்ற தாழ்மை. அதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தாழ்மை இருக்கணும், தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம், ஆனா தாழ்மையா இருக்கணும். எவ்வளோ பெரிய இடத்துல போய் நின்னாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவரை உயர்த்துறதை நீங்க விட்டுறவே கூடாது. நீங்க நஷ்டப்பட்டதற்கு காரணம், இன்னைக்கு நிறைய பேர் கடன்காரங்களாய் மாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னால செய்ய முடியும், நான் செய்வேன், நான் அப்படியெல்லாம் பண்ணுவேன், என்னால முடிக்க முடியும். ஆண்டவருக்கு கனமே இல்லை, ஆண்டவருக்கு இடமே இல்லை. இவங்க சுய புத்தி, இவங்களுடைய சுய பலன், இவங்களுடைய அனுபவம், இவங்களுடைய நம்முடைய எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்துடுவேன், எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எனக்கு பணம் இருக்குது, அந்த பணம் இருக்குது, எனக்கு இந்த சம்பளம் இருக்குது, அந்த சம்பளம் இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ வருமானம் வருது, அங்கேருந்து அவ்வளோ வருமானம் வருது, நான் இதை தூக்கி இங்கே போட்டேன்னா, அதை தூக்கி அங்கே போட்டேன்னா, இப்படி காலையிலேருந்து 5 மணிலேருந்து இந்த வேலை செஞ்சுட்டேன்னா, 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த வேலை செஞ்சுட்டேன்னா, இவங்களே ஒரு பெரிய பிளானை போட்டு தாம் மேலே நம்பிக்கை வச்சு
தன்னை ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து அந்த கடனெல்லாம் வாங்குறதுனால நிறைய பேர் சிக்கல்ல மாட்டி இருக்கிறாங்க. ஸோ உங்களை குறித்து எப்பவுமே ஒரு நினைப்பு உங்களுக்கு வேணும். நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லைன்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆண்டவர் தான் இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போதும் யோசேப்பு ஒன்றை மட்டும் மறக்கலை. இல்லை இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி சொப்பனத்துக்கு நான் நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்கலாம், நான் சொன்ன சொப்பனங்களெல்லாம் சரியாக நடந்திருக்கலாம், நிறைய பேர் அற்புதத்தை பெற்று கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாது. கர்த்தர் என்னோடு இருப்பாரே, ஆனால் நான் அல்ல, அவரே, நான் அல்ல. கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், தப்பு தான்ப்பா. என்னை குறித்து எனக்கு நிறைய நினைப்பு இருந்துச்சு பாஸ்டர், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை பாஸ்டர். நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடன்காரனா மாற்றப்படுறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, என் ஹெட் வெயிட் தான் பாஸ்டர், என் ஹெட் வெயிட் தான் பாஸ்டர், என் ஹெட் வெயிட் தான் பாஸ்டர். என்னுடைய பெருமை தான் பாஸ்டர் காரணம், என்னுடைய கெத்து தான் பாஸ்டர் காரணம். நான் என்ன ரொம்ப பெருசா நினைச்சிட்டேன், என்ன நான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டேன். இல்ல இல்ல இல்ல, என்ன நான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க கையில பிரேஸ்லெட் போறது தப்புன்னு நான் சொல்லல, நீங்க கழுத்துல மாலையை போட்டுட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஜுவல்ஸ் வாழி போட்டு எல்லாத்தையும் தப்புன்னு உங்களை சொல்லலை. நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான கார் வச்சுக்க தப்பெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் போடும்போது உங்களுக்குள்ள நான் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடவே கூடாது. அதற்காகவே நிறைய பேர் அந்த அந்த கௌரவம் இருக்குல்ல, கௌரவத்திற்காக நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வெற்றியா வாழ்ந்துட்டேன், இந்த இடத்துல எப்படி நான் தாழ்ந்து போறது, இந்த இடத்துல குறைவா எப்படி வாழ்றது, என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அப்படி போகக்கூடாது, கடனை வாங்கி அதை எடுத்து போட்டு போலாம். மனுஷனுக்கு முன்னாடி கெத்தா இருந்துட்டேன், இனி சாகிற வரைக்கும் நான் கெத்தா தான் இருப்பேன், நான் ஒரு நாள் கூட இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வேதத்தின்படி தவறு. அதான் ஒரு நாள்ல ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு நாள்ல அப்போஸ்தலனாகிய பவுல தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ஒரு நாள்ல அப்போஸ்தலனாகிய பவுல தேவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாங்க, துடைத்து போடுகிற அழுக்கை போலானே. ரெண்டையும் கர்த்தர் தான் வச்சாரு, ரெண்டையும் கர்த்தர் தான் வச்சாரு. ஒரு நாள் தேவர்கள் என்கிற மதிப்பையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு, இன்னொரு நாள் தொடச்சு போடுற அழுக்க போல சிப்போ அப்படின்னு அந்த அளவுக்கு அவனை குறைவா நினைச்சாங்க. அப்பதான் சொல்றான், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பிரதர், பிரேஸ்லெட் போட்டு போறதுக்கும் உங்களுக்கு தெரியணும், அது இல்லாம போறதுக்கும் உங்களுக்கு தெரியணும், கார்ல போறதுக்கும் தெரியணும், கார் இல்லாம போறதுக்கும் தெரியணும். எந்த நிலைமையிலையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் இவ்வளோ பெரிய ஆளா வந்துட்டேன், இனி நான் கீழே போக மாட்டேன், நோ 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 நோ, நான் ஒன்றும் இல்லையா, நான் ஒன்றும் இல்லையா, நான் ஒன்றும் இல்லைன்ற நினைப்பு உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் நிச்சயமா சொல்றேன், நீங்க வெகு சீக்கிரத்திலிருந்து கடன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க, திரும்பி கடன்காரங்களா மாற்றப்படவே மாட்டீங்க. நான் என்னத்தை கொண்டு வந்தேன், நான் ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம்.